போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக முக்கியமானது. 14,600 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன. வண்ணாரப்பேட்டை முதல் அண்ணா சாலை வழியாக சென்னை விமான நிலையம் வரையில் ஒரு வழித்தடமாகவும், சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அண்ணாநகர், கோயம்பேடு வழியாக புனித தாமஸ் மலை வரையிலும் 2 வழித்தடங்களாக இப்பணிகள் நடந்து வருகின்றன. சென்னை கோயம்பேடு முதல் அசோக் பில்லர் வரையிலான திட்டப்பணிகளை துணை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். பணிகள் விரைவாக நடந்து வருவதால் திட்டமிட்டபடி 2015ஆம் ஆண்டுக்குள் மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக முடிக்கப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். ரயில் பெட்டிகள், ரயில் பாதைகள், மின் அமைப்புகள், சிக்னல்ஸ் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றுக்கான பணிகள் இந்த நிதியாண்டு, அதாவது 2010-2011க்குள் அது இந்த ஆண்டு 2011ஆம் ஆண்டிற்குள் அந்த பணிகள் தொடங்கப்படும். ஆக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒட்டுமொத்தமான பணிகள் திட்டமிட்டபடி பணிகள் சிறப்பான வகையில் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய 2015ஆம் ஆண்டிற்குள் அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்படவிருக்கிறது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து துவங்கும் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை திருவொற்றியூர் வரையில் நீட்டிப்பது குறித்து டில்லி மெட்ரோ ரயில் திட்டக்குழுவிடம் விரிவான அறிக்கை கேட்டுள்ளதாகவும், விரைவில் பணிகள் துவங்கப்படும் என்றும் துணை முதல்வர் தெரிவித்தார். இதனை வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் வரை நீடிப்பது குறித்த விரிவான திட்ட அறிக்கையினை தயாரிக்கக்கூடிய அந்த பணியை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அறிக்கை பெறப்பட்டதற்கு பிறகு அதற்குரிய நடவடிக்கையை அரசு எடுக்கும். கடுமையான போக்குவரத்து நெரிசலில் அவதிப்பட்டு வரும் சென்னை வாசிகளுக்கு மெட்ரோ ரயில் பணிகள் முடியும் போதுதான் சற்று நிவாரணம் கிடைக்கும்.